ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. டிசி வர்சஸ் பிபிகேஎஸ் டெல்லியில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த டபுள் ஹெட்டர், 3:30 மணி கேமு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். டிசி ஃபவுண்ட் வாண்டிங், பிபிகேஎஸ் yet டு பி டெஸ்டடு. எப்படி இருக்க போகுது கேமு? கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க ரெண்டு டீமும், உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட. அது இந்த டெல்லி பிச்சு 3:30 பிஎம் ஸ்டார்ட்னால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ரெண்டு இன்னிங்ஸ்லயும் ஸ்லோவா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுன்னு சொல்றேன்னா 3:30 கேம்ல டாஸை வின் பண்ணா போலிங் தான் போடணும். ஓகே, தெரிசன். இப்போ ஏதாவது அதுதான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு. பிச்சை எப்ப வாட்டர் பண்ணுவாங்கன்னு. ஓகே, இது பிளாக் சாயில் டெல்லியில, அதனால கிராஸ் இருக்காது. அப்படிங்கும்போது வாட்டர் பண்ணீங்கன்னா எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஸ்லோவா இருக்கும். அந்த கடைசி 12 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட். 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 186, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 195. 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 3, டைடு 1 ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், திஸ் இஸ் வாட் 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 203, பேட்டிங் செகண்ட் 191 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர்ன்றதுனால இங்க ப்ளீஸ் வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 10.08, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.92. இங்கே 210 நான் சொல்றேன்னா உங்களுக்கு 200 வந்தே ஆகணும், ஒரு 10 ரன் கம்மி. 190 to 200 நீங்க வந்தே ஆகணும். அப்படிங்கும்போது இங்கே எப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபேஸ் தான் பார்த்தாடணும், தட் இஸ் 7 to 10. பவர் பிளேல நீங்க அடிச்சுதான் ஆகணும், மெதுவா வந்தாலும் அடிச்சுதான் ஆகணும். 60 ரன்னு. ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் டெப்த் இருக்குன்றதுனால ரெண்டு விக்கெட் போனாலும் 60 வந்துடணும். ரெண்டாவது ஃபேஸ் மட்டும் ஒரு 30லேருந்து 35, 10 ஓவர்ல ஒரு 95. மூணாவது ஃபேஸ் ஒரு 45, ஒரு 140. கடைசி இதுல உங்களுக்கு ஒரு 55 ரன் வந்துடும். 55 டேக்ஸ் யூ பிட்வீன் 190 to 200. 190 to 200 on a day game is your game to lose if you bat first. என்ன பொறுத்த வரைக்கும் that is what they have to go. இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது நீங்க கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாருங்க. கேஎல் ராகுல் to open with Abhishek Porel. Number 3, Nitish Rana. Number 4, Samir Rizvi. Number 5, Tristan Stubbs. Number 6, David Miller. Number 7, Akshat Patel. Number 8, Asutosh Sharma. Number 9, Kuldeep. Number 10, Natarajan. Number 11, Lungi Engidi. Number 11, Kyle Jamieson. இப்படிதான் நான் போவேன். கைல் ஜெமிசனை நான் ஏன் சொல்றேன்னா, டால் ரிலீஸ், பயங்கர குவிக்கு கிடையாது, கொஞ்சம் ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும் அவர் போடுறதுல. துஷ்மன்ஜா சமீரா கொஞ்சம் இடிப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கு லுங்கி இருக்காரு, டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு நட்டும் இருக்காரு. அப்படிங்கும் போது லுங்கி 2 ஓவர் போடுறாரு, நட்டும் 2 ஓவர் போடுறாருங்கும் போது I would rather want to have a guy like Kyle Jamieson who can hit monstrous sixes. Monstrous sixes. லுங்கி எங்கிட்ட இம்பாக்ட்ஸ் அப்பா வச்சுன்னு ஜமீசனை கூட உள்ள நீங்க வச்சுக்கலாம். ஓகே, கேன் பேட் அ பிட்ன்றதுனால நான் இப்படிதான் போவேன். ஐ எம் a big 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 fan of பத்தும் நிசாங்கா. The fuel is running out of the petrol tank for them. இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்க அப்படின்னா அப்படியே எஸ்ஆர்ஹெச் மேல வராங்க. சிஎஸ்கே ஒரு 100 ரன் அடிச்சு பயங்கரமா அவங்களோட நெட் ரன் ரேட் இருக்கு. டெல்லி அடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் தொலை தூரத்துல பார்க்க வேண்டியிருக்கும் பிளே ஆஃப்ஸ். தே ஹாவ் டு மேக் சம் சேஞ்சஸ். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ் பிஃபோர் யூ கோ ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். எதிர்பார்த்த அந்த ஓப்பனிங் சேஞ்ச் தான். பத்தும் நிசாங்காக்கு பதிலாக டெஃபினட்டா அபிஷேக் பொருள் ஆடுவாரு. நிதிஷ் ராணா பிளேஸை தக்க வச்சுக்கிற மாதிரி போலிங்ல 50 ரன் கொடுத்தாரு, பட் பேட்டிங்ல சூப்பரா ஆடினாரு. அது ஒரு பாசிட்டிவ் சைன் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஆல்சோ ஃபீல் கைல் ஜேமிசன் வில் பி அ குட் அடிஷன் பிகாஸ்
அவங்களுக்கு வந்து ஸ்டார்க் மாதிரி ஒரு போலர் இல்லாதது ரொம்ப அவங்களோட போலிங்ல இப்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி டாக் அவர் வந்து அவர் ஸ்டார்க் இருந்திருந்தாருன்னா இதே போலிங் நினைப்புல தே வுட் ஹவ் லுக்ட் அ வெரி டிஃப்ரெண்ட் டீம். ஸ்டார்க் ஆல்சோ ஹாஸ் த எபிலிட்டி டு ஹிட் சம் சிக்ஸஸ், அதுவுமே கொடுப்பாரு. பட் அது ரெண்டாம் பட்சம் தான். பட் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நியூ பால், அந்த எஃபர்ட், அந்த இப்போ அந்த ரபாடா அண்ட் ஆண்ட்ரே பர்கர் போடுற மாதிரி லுங்கி அண்ட் ஸ்டார்க் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. முகேஷ்லாம் யூஸ் பண்ணவங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ல வந்து மிஸ் அவுட் ஆறாங்க. ஐ ஹோப் நீங்க சொன்ன 11 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்கப்பட வேண்டிய சேஞ்சஸ். அண்ட் ஆல்சோ இவங்க பேட்டிங் லைனப்ல வந்து இட் ஆட்ஸ் மோர் பவர் தான் நான் ஃபீல் பண்றேன். பிரில்லியண்டா சொன்னீங்க இந்த பிளேயிங்ல வந்து. பட் ஆடுறாங்களா பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அந்த ஸ்டார்க் பாயிண்ட் டச் அப் பண்ணிட்டு அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் வந்து டீம் ஷீட்டை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அதாவது ஸ்டார்க் இல்ல. இப்ப அவங்களுக்கு இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காரணமே இல்லாம லுங்கி எங்கிடிக்கு 6வது ஓவர் கொடுக்குறாங்க பவர் பிளேல. லுங்கி எங்கிடி ஹேஸ் டு போல் த ஃபர்ஸ்ட் ஓவர். லுங்கி எங்கிடி ஹேஸ் டு போல் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் இட். இப்ப இவங்க எப்படி போடணும்னா, கைல் ஜெமிசனுக்கும் ஸ்லோவா ஸ்விங் ஆகும் பால். லுங்கி எங்கிடியும் கைல் ஜெமிசனும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நட்ராஜன் ஒரு ஓவர், அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் போட்டு பவர் பிளேல இவங்க முடிக்கணும். அதை இவங்க பண்ணவே மாட்டேன்றாங்க. அது ஏன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா சொல்லுங்க. இல்ல அக்சர் தான் அவங்களுக்கு வந்து இந்த போலர் தானே, 2 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர் தானே. நிதிஷ் ராணா தானே மெயின் போலர் அவங்களுக்கு. அதனால அக்சர் அண்ட் பார்ட் டைம் போலர்ஸ் 4 ஓவரை ஷேர் பண்ணிப்பாங்க, அக்சர் அண்ட் குல்தீப். சாரி பிடா, கண்டினியூ பண்ணுங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் வந்து பிரியான்சாரி ஆடுறாரு, நிதிஷ் ராணா பால் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Rules. பிரியான்சாரி அவுட் ஆனா கூப்பர் கானலி தான் வர்றாரு, ஷேயஸ் ஐயர் வர்றது இல்ல. அதனால நிதிஷ் ராணா வந்து நீங்க சொல்ற மாதிரி அது நீங்க காமெடிக்கா சொல்றீங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மேட்ச்அப்னால தான் போன மேட்ச் தோத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் போவேன். ஐ வில் த்ரோ த நியூ பால் டு கைல் ஜெமிசன் அண்ட் இவரு லுங்கி எங்கடி 4 ஓவர் அவர் கொடுத்துட்டு, நட்ராஜன் ஒரு ஓவர் நட்ராஜனால போட முடியும். ஒரு ஓவர் அக்ஷர் பட்டேல் போட்டு அதுக்கப்புறம் 7th ஓவர்ல இருந்து குல்தீப் யாதவ் கொண்டு வந்துருவேன். குல்தீப் யாதவ் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு நீங்க 4 ஓவர் யூஸ் பண்ணலன்னா அதை விட ஒரு வந்து கோல்டு பிளட்டட் கிரைம் எதுவும் கிடையாது. இந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு நான் சொன்னதுக்கான ரீசனே தே காட் 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஒன் இஸ் அ ஃபிங்கர் ஸ்பின்னர், ஒன் இஸ் அ ரிஸ்ட் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர் who can come into the pictureன்றதுனால தான் இவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸே கொடுத்தப்ப போலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பிளே ஆஃப்ஸ் போவாங்க? இப்போ பஞ்சாப் வந்து திருப்பி ஷீட்டை படிக்க போறேன். அவங்க வந்து they have been very clinical. they are not doing any unwanted changes. they have found the mojo and they are continuing with it. Priyansh Arya, Prabsimran Singh, Cooper Conley, Shreyas Iyer, Nehal Vadera, Shashank Singh, Marcus Stoinis, Marco Hansen, Xavier Bartlett, Vaishak Vijaykumar, Arshdeep Singh, the impacts of Yajwendra Chahal. இதுல உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இல்லை அப்படின்னா சரி. இப்போ வந்து வின் ஃபேக்டருக்கு போயிடுவோம். வின் ஃபேக்டர் டெல்லி அண்ட் பெங்களூர் இஸ் வெரி வெரி சேம் when it comes to batting. 11 ஓவர்ல நீங்க வந்து 2 விக்கெட் ஆர் லெஸ் இன் 11 to 20ல, even though if it is a day game, you are definitely going to double the score whatever you have got. இப்ப டிசியும் ஜிடியும் ஆடின போது பாருங்க, டெல்லி வந்து 97 for 5, ஜிடி 100 for 2. அதை நான் சொல்ற மேட்ச் இந்த டேவிட் மில்லர் மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ இந்த 11 இந்த மிடில் ஓவர்ஸ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வருவோம். உங்களுக்கு இங்க வந்துட்டு நம்பர் 4ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்டப்ஸ் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, மில்லர் செம ஃபார்ம்ல இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன், அசுதோஷ் சர்மா ரொம்ப நல்லா ஆடுறாரு, கைல் ஜெமிசன் இருந்தா ஐ கேன் ஆல்சோ பேட். இட்ஸ் அ பவர் பேக்டு பேட்டிங் லைனப் என்னை பொறுத்த வரைக்கும். இங்க கூப்பர் கான்லி 3ன்னு வச்சுக்கோங்க, ஐயர் த கிரேட், நேஹல் வதேரா பெருசா பிக்சருக்கு வரல, செஷாங்க் சிங் பெருசா பிக்சருக்கு வரல, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பெருசா பிக்சருக்கு வரல, மார்க்கோ ஹான்சன் பேட்டிங்கே கிடைக்கல, டேவியர் பாட்லெட் பேட்டிங்கே கிடைக்கல. இவங்களும் எப்படின்னா தட் மிடில் ஆர்டர் இஸ் நாட் பீன் டெஸ்டட். இன்னொன்னு இவங்களோட பிளேயர்ஸுக்கு எல்லாமே பால் நல்லா வரணும். பால் நின்னுச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அங்க எப்படின்னா கிளாசி பிளேயர்ஸ் எல்லாமே, கேஎல் ராகுல் கிளாசி பிளேயர், ஸ்லோ பிச்சஸ் பியூட்டிஃபுல்லா ஆடுவார், போரல் பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு, ராணா பியூட்டிஃபுல்லா ஆடுவார், ரிஸ்பி பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு, ஸ்டப்ஸ் ஸ்லோ விக்கெட்ஸ்ல நல்லா ஆடுவார், அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுவாரு. சர்ப்ரைசிங்லி இந்த எட்ஜ் கன்சிடரிங் the nature of the pitch playing at 3:30 p.m. Delhi will have a edge in spite of
Punjab having a power-packed batting lineup. அடுத்தது bowling power play. bowling power play பாருங்க, 6 ஓவர் bowling போடுறதுன்னா லுங்கி எங்கடி 2 ஓவர் சூப்பராக போடுறாரு, நடராஜனும் போட்டுருவாரு, ஜமீசன் அண்ணா அவரும் 2 ஓவர்ல 20 போட்டுருவாரு, அக்ஷர் பட்டேல் ஓவர் போட்டா 7-8 ரன் தான் கொடுக்குறாரு. பஞ்சாப் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கு, பழைய ஹர்ஷதீப் சிங்கா பவர் பிளேல வரவே இல்லை, பவர் பிளேல செம ரன் கொடுக்குறாரு, மார்க்கோ ஏன்ஸும் நிறைய ரன் கொடுக்குறாரு, பாட்லெட்டும் அங்கங்க இருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஈவன் ஸ்டீவன்ஸ்ன்றதுனால கேம் பிளேட் அட் 3:30, கேம் பிளேட் இன் டெல்லி வேர் த பிச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஸ்லைட்லி ஸ்லோ, வேர் 190 இஸ் கோயிங் டு பி பார் வின்னிங் ஸ்கோர்ன்றதுனால Delhi will have a slight margin of 50-48, and I'm expecting Punjab to suffer their first loss in the tournament. Vicky, please give your edge. இது வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ் அதெல்லாம் கொடுக்குறீங்க இந்த எட்ஜ். இது நிஜமா டீம் பேஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க எஸ் கரெக்டா நீங்க அனாலிசிஸ் வைஸ் கரெக்டா பண்ணீங்க. பட் ஆனா ஐ ஆல்சோ ஃபீல் தேர் ஹேஸ் டு பி சம்படி ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் பிபிகேஎஸ் அட் சம் பாயிண்ட். அது வந்து ஒரு மத்தியான கேம்ல இங்க டிசிக்கு இந்த போலிங் அகெயின்ஸ்டா வருமான்னு கேட்டா ஐ ஸ்டில் டவுட் இட் பிடாக். ஏன்னா ஏன் சொல்றேன்னா இட் இஸ் கோயிங் டு பி, அதான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து பிபிகேஎஸ் எப்படி இருக்காங்கன்னா பிரீத்தி சிந்தா வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு அதாவது பவுண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் சிக்ஸஸ் அடிக்கிறீங்களோ, நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறீங்களோ அந்த டீமுக்குள்ளே காம்படிஷனு, அவங்களுக்கு ஒரு மெர்சிடிஸ் மேபேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க எல்லா பசங்களும், நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியான்னு கேமை ஃபினிஷ் பண்றது மட்டும் இல்லாம போட்டி போட்டுட்டு சிக்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ஒன்லி ஒன் நீங்க சொன்னீங்க அழகா, அந்த ஸ்லோ பிச்சோட ஃபேக்டரை வந்து எப்படி அவங்க கவுண்டர் பண்ணுவாங்கன்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டெல்லியில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க ஹூ கேன் பிளே டபுள் கியர்னு. பட் ஸ்லோ பிச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் அப்படி நின்று வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா they are not going to change the way they are batting Punjab Kings. Once they set, if they get a start, they are not going to just stop, they are going to bulldoze you. But I don't think there's absolutely no change in terms of however they are going to approach this game. And the hunger வந்து இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு டிசில, அந்த கில்லர் இன்ஸ்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்க கேம் தோக்குறாங்கன்னே வச்சுப்போம், they will try to play in the same fashion, they won't have any second thoughts. 6ல 5 வின் பண்ணிருக்காங்க, ஒரு கேம் ரெயின்ல போயிடுச்சு. அவங்க டீம்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. they are not going to change anything. But I am just saying whoever has to stop might be DC ன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் not this game. I am going to go with a healthy edge of 55-45 to Punjab Kings. I don't see a fall in Punjab's route in the இதுல வந்து I don't think they will be tested and நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஒன்னு, இஃப் தே வின் தே ஹேவ் த மைட் டு போல் வெல் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்சோ. டெல்லி முதல்ல பேட்டிங் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? 165 170 அடிச்சா ஸ்லோ பிச்சா இருந்தாலும் சரி, பிளாட் பிச்சா இருந்தாலும் சரி, அது தட் இஸ் நோ காம்படிஷன் ஃபார் பிபிகேஎஸ் பேட்டிங். ஒன்லி ஃபேக்டர் என்னன்னா டாஸை தோத்து பிபிகேஎஸ் முதல்ல பேட்டிங் ஆடி இனிஷியலா கொலாப்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆக முடியாம கஷ்டப்பட்டாதான் ஒரே சான்ஸ். ஸோ தெர் இஸ் a lot of factors, but I don't think PBKS is going to be tested that much in this game. என்னோட எட்ஜ் நான் கொடுத்துட்டேன். கேம் சேஞ்சஸ் கொடுக்க போறோம், ஒன் ஃப்ரம் ஈச் டீம். உங்களோட கேம் சேஞ்சஸ் யாரு பீடா? எப்படியே மிஸ் ஆயிட்டாரு, அவர் எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல, அவர் அடிச்சுனதா இருக்காரு. இப்ப நீங்க வேற சொல்லிட்டீங்க, அதனால வந்து அதை நான் மெர்சிடிஸ் பென்ஸ் நான் வாங்கியே ஆகணும்னு இது பண்ணுவாரு. இங்க வந்து சாதாரண சிம்ரன் இல்ல, பிரப்சிம்ரன் சிங் ஃப்ரம் பிபிசி கேஎஸ். அங்க வந்து நான் ஐ ஆல்வேஸ் ரேட் நிதிஷ் ராணா அஸ் அ பேட்ஸ்மேன். ஸ்பின்னெல்லாம் நீங்க பவர் பிளே எல்லாம் அவருக்கு போடவே முடியாது, இன்சைட் அவுட் அடிப்பாரு, சுவிட்ச் ஹிட் அடிப்பாரு. ஸோ பிரப்சிம்ரன் சிங் ஃப்ரம் பிபிகேஎஸ், நிதிஷ் ராணா ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். ப்ளீஸ் விக்கி கிவ் யுவர் தாட்ஸ். அதான் எவர் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறம் ஐயர் இருக்கிற ஃபார்முக்கு வந்து ஸ்பின்னு ஸ்லோ பிச் எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஐயர் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ இஸ் திங். அவரோட பேட்டிங் 100% அதுதான் போறாரு. ஸோ ஐயர் ஃப்ரம் பிபிகேஎஸ். ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பிளேஷன் அபவுட் பிபிகேஎஸ் பேட்டிங் ஆர் bowling இல்ல. பட் திஸ் இஸ் கோயிங் டு செட் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசி. அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அழகான ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க. இப்போ மேல டீம்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஒரு பூஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ரன் ரேட்ல, சும்மா பூஸ்ட் இல்ல, இங்க இருந்து வந்து இந்த காம்ப்ளான் பூஸ்ட் மாதிரி அந்த பூஸ்ட் மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. 103 ரன்ல வந்து எம்ஐ பல்டன்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒண்ணு வர்றாங்க. எஸ்ஆர்எச் ஆன் த வேர்ஜ் ஆஃப் கம்மிங் அப். ஜிடி வந்து சொல்ல முடியாது, அங்க அடி வாங்குறது ட்ரப்பிங்னு சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில்
அங்க அவங்க ஜெயிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து லாட் ஆஃப் டீம்ஸ் ஆர் கம்மிங் அப். இட் இஸ் நாட் யுவர் பிளேஸ் இஸ் நாட் செக்யூர்ட் வேர் எவர் யூ ஆர் ஹூஎவர் த டீம் மைட் பி எக்ஸப்ட் ஃபார் பிபிகேஎஸ், ஆர்ஆர், ஆர்சிபி. ஆர்சிபி கூட 2 தோத்துருக்காங்க. பட் ஆனா நோபடிஸ் பிளேஸ் இஸ் கேரண்டீடு. ஸோ இந்த கேம் வந்து பிபிகேஎஸ்க்கு நோ ப்ரெஷர் கேம், ரிலாக்ஸா ஆடுவாங்க. தே கேன் எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஸ். அதனால தான் நான் எட்ஜுமே அந்த பக்கம் கொடுத்தேன். உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் வைஸ் டிசிக்கு how big a game this is and how do they approach this game to get a win? இதை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் எதுவுமே இருக்க முடியாது. இப்ப நான் சொன்ன உடனே நான் இவ்வளவு தூரம் யோசிச்சுதான் ஒரு அண்டர் டாக்கு எட்ஜு கொடுக்குறேன்னா அதை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி பிபி கேஸுக்கு எட்ஜு கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் வாட் எவ்ரி ஒன் வில் டூ கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் கேம். உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் வந்து டிசிக்கு எட்ஜு கொடுப்பேன் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டேபிள் டாப்பர்ஸை எப்படி அவனை நிறுத்துறதுன்னு யாருக்குமே பதில் தெரியாத போது அவனை நான் அடிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் மீ சம் கைண்ட் ஆஃப் பிலீஃப் going all the way to the tournament, and that is what they should be looking. And particularly if they make the changes what we are suggesting, they feel that the changes what they have made is the right combination that has helped us beat the top team where all other teams have taken a beaten against them. That's an absolute bottom line. Correct. அப்படிங்கும்போது அப்படிதான் யோசிப்பாங்களே ஒழிய this is how they will take this game to see that where they exactly go in their journey of knocking the door of the playoffs. அப்படிங்கும்போது இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. The only reason why I am putting my money on them is because of the nature of the pitch. இதே நைட் மேட்ச் அந்த எட்ஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். வளர்ந்துருப்பாங்க. டாஸ் ஒருவேளை இவங்க தோத்து இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு எங்கிடி வந்து இப்போ இந்த பவர் பிளேல ஸ்லோவர் பால் போட ஆரம்பிச்சிருவாரு. இவங்க எல்லாருமே பிரியாச்சாரியாவா இருக்கட்டும், பிரப்சிம்ரனா இருக்கட்டும், கூப்பர் கால்னியா இருக்கட்டும், எல்லாம் ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர்ஸ். டப்பு டிப்னு ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா their middle order has not got chances. They have not really got exposure, not really got match time to really turn the tide. Even though they bat deep, they got class. Sometimes it's all about the game time what you spend. நீங்க சொன்ன மாதிரி 6,000 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு சில பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு 170 run under the belt, 200 runs under the belt is totally different than not even getting an opportunity to bat and batting it up. Pressure situation where கரெக்ட் எல்லா பிளேயரும் டெல்லியில ஸ்டப்ஸ் மில்லர்ல இருந்து அக்ஷர் பட்டேல் இருந்து they played some vital knocks to see their team getting through to the line. That is the only reason I've given the tiny edge. Vignesh when they has put his money on Punjab team, it's not a surprise for everyone. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Vicky is again going to get it right, or it is going to be a huge surprise where Delhi is going to show CSK can do this to another 5-time champions Mumbai. We can also do this to the team which is difficult to stop, and we'll come back and do a detailed review on the Saturday doubleheader with your very own 99% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.